ஐயா மருந்து கிடைச்சிருச்சுங்க, மருந்து கிடைச்சிருச்சு. ஆமாங்க, தங்க கலரா மாறிடுச்சு. வாங்க வந்து பாருங்க. ரத்தம், அது ரத்தம். இப்ப ரத்தம்லாம் இல்ல, சுத்தமா கட்டு போட்டாரு. வாங்க. அங்கு தையல் போடணும். வாங்க டாக்டர். இல்ல ஒன்னும் அவசரம் இல்ல, ஒன்னும் அவசரம். முகிலா, அதை எடுத்து கையில கொடு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதாயா பலன்? இதா பலன். துளசி வாமா, நில்லுங்க. எங்க போறீங்க? துளசி வாமா. இது அவரோட மருந்து இல்ல, என் மருந்து, என் பொண்ணு மருந்து. என்னாச்சு என்னாச்சு? மருந்து ஏன் குமரகுரு சார்? என்னப்பா என்ன என்ன? அவர் உங்க மருந்து எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருந்தார். ஏன்பா? நான் தான் அவருக்கு சரிப்பா நீங்க வச்சிருக்கிறேன்னு அதை எடுத்துக்க சொல்ல வரேன். சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க வாங்கப்பா. நான் அவருக்கு தானே. அங்கிள் ரொம்ப ரத்தம் வருது, உடனே தையல் போடணும். வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அங்கிள் நெல்லு. அப்பா என்ன? அந்த அந்த மருந்து கொடு. முடியாது. குமரகுரு என்ன கொடு. நோ. என்ன சார்? சும்மா வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டாள்தனம். எனக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே அந்த நீல கலர் மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா ஆடிய பாதை செத்து போயிட்டாரு. இது ஆர்த்தியோட மருந்து. இத துளசி சாப்பிட்டு எதுவும் ஆகாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன என்ன சொல்றாங்க? கேரண்டி கொடுக்க முடியுமா? இல்லாதபடி சாப்பிடு. ஐயா சாப்பிடு. அப்பா சும்மா துளசி, நீ சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நல் உறவினன் குருதி அப்படின்னா ரிலேட்டிவோட பிளட்னு அர்த்தம். ஆர்த்திக்கு இவரோட பிளட் சேர்த்து மருந்து செஞ்சுட்டாரு. துளசிக்கு இந்த மருந்து செய்யணும்னா அவளோட ரிலேட்டிவ் யாராவது அவங்களோட பிளட்டை இதுல சேர்க்கணும். புரியுதா? ரிலேட்டிவ் பிளட்டா? உன் பிளட் நீ கொடு. நீ அவ ஹஸ்பண்ட் தானே? எக்ஸ் ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்டோ டைவோர்ஸ் பண்ண ஹஸ்பண்டோ, ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் இஸ் ரிலேட்டிவ். அப்பா துளசி, அந்த கத்தியை கீழே போடு. உங்களுக்கு நிஜமாவே புரியலையா? நல் உறவினன் குருதி. யாரோ ஒரு ரிலேட்டிவ் கொடுக்கிற பிளட் இல்ல, சொந்த ரத்தம். பிளட் ரிலேட்டிவ் ஜெனடிக் மேக்கப் ஒன்னா இருக்கணும். பியூர் கெமிஸ்ட்ரி. புரியுதா? உங்க சுயநலம் இங்க உதவாது. நீங்க தான் பிளட் கொடுக்கணும். ஏன் பயமா இருக்கா? இவரு கொடுக்கல தன்னோட பொண்ணுக்காக? ஆமா, இவர் தன் பொண்ணுக்காக கண்ணை இழந்து தான் ரத்தத்தை கொடுத்து மருந்து செஞ்சிருக்காரு. நீங்க மத்தவங்க ரத்தத்தை வச்சு மருந்து செய்ய பாக்குறீங்க. உதவாது. மிஸ்டர் குமரகுரு, இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மருந்து அவளுக்காக தான். தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க பிளீஸ். இப்ப கூட உங்க பொண்ணை குணப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல இதெல்லாம் பண்ணல. நீங்க உங்க பொண்ணை சரியா வளர்க்கலன்னு மத்தவங்க சொல்லிடுவாங்கன்ற பயம் உங்களுக்கு. கடைசி காலத்துல உங்களை பாத்துக்க யாராவது வேணும்ல, அதனாலதான் அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. என்ன சுற்றுவீங்களா? சுடுங்க பாக்கலாம். உங்களுக்கு தைரியம் கிடையாது. சுட்டா ரத்தம் வரும், உங்களால பார்க்க முடியாது. என்ன
அவதரிச்சு சொல்லிருக்கடா, அதுபடியே நடந்துட்டு வருது பாரு. போலீஸ் விசாரணை முடிந்து தில்லைராஜனும் சோமுவும் சென்னைக்கு திரும்பிய பிறகு ஆர்த்தியின் மருந்தை ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் செய்தார்கள். பிறகு ஒரு நல்ல நேரம் பார்த்து தேனில் குழைத்து அவளுக்கு கொடுத்தார்கள். மருந்தை சாப்பிட்ட ஆர்த்தி 3 பகல் 2 இரவு முழுவதும் தூங்கினாள். அதற்கு பிறகு அவளை பரிசோதித்த போது அவள் உடம்பில் HIV ஆன்டிபாடிஸ் உருவாகி இருப்பதாகவும் அவள் பூரண குணமடைந்து விட்டாள் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் துளசி அவளுடைய மருந்தை சாப்பிட கொஞ்ச நாட்கள் ஆயிற்று. அவள் குமரகுருவை கொலை செய்த போது சுயநினைவில் இல்லை என்று அவள் விடுதலை செய்யப்பட்டாள். இதற்கு 6 மாதங்கள் ஆயிற்று. டாக்டர் தில்லைராஜனுக்கு கண் பார்வை திரும்பவே இல்லை. இந்த ஜோசிய சொன்ன நினைவு இருக்குதா? என் பொண்ணு திரும்பி வருவா, ஆனா பார்க்க மாட்டேன்னு. நான் பயந்துட்டேம்மா, ஒருவேளை நான் தான் செத்து போயிடுவேன்னுட்டு. சிவகாமி அர்ச்சனா திருமணமே செய்து கொள்ளவில்லை என்ற கவலையை தவிர வேற எந்த கவலையும் இன்றி தன் பேரன் பேத்தியுடன் சந்தோஷமாக விளையாடி பொழுதை கழித்தாள். குமரகுருவின் மரணத்திற்கு பிறகு சோமுவின் ஓலைச்சுவடியை போலீசார் எடுத்துச் சென்று விட்டனர். ஆனாலும் ஆகாஷ் குமரகுருவிடமிருந்து எடுத்து வந்த பென் டிரைவை வைத்து ஆராய்ச்சிகள் செய்து வந்தார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் மெயில் செக் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன். அதிலிருந்த மற்ற 11 பேருடைய ஓலைச்சுவடிகளிலும் பல விஷயங்கள் புதைந்து கிடப்பதை தெரிந்து கொண்டான். உதாரணமாக, சென்னை எனும் நகரம் கடல் கோளால் முற்றிலும் அழியும். பிற்காலத்தில் தோன்றும் ஒரு கொடிய நோயால் மனிதர்கள் நடக்கும் போதே அவர்கள் உடல் உறுப்புகள் கழன்று விழும். இப்படி பல. ஆனால் இது போன்ற விஷயங்களை கணித்து கூறினாலும் இந்தியாவில் யாரும் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியே கூறியது பலித்து விட்டாலும் ஒரு வாரப்பத்திரிகையில் 1/4 பக்கமோ அரை பக்கமோ கட்டுரையாக எழுதுவதை தாண்டி பெரிதாக மதிக்கப்படுவதில்லை. இதை புரிந்து கொள்ள ஆகாஷிற்கு பல நாட்கள் பிடித்தன. அப்பொழுதும் அவனது பாட்டி அவனை மன்னிக்கவில்லை, மௌனம் கலைக்கவில்லை. ஆகாஷின் கொள்ளு தாத்தா கணித்தபடி தில்லை நடராஜரின் சன்னதியை 22,622 முறையாக வலம் வந்த பிறகு அவனது பாட்டி இறந்தார். குண்டு காயத்திலிருந்து குணமான விஷ்ணு துளசியுடன் ஜெர்மனிக்கு திரும்பி சென்று விட்டார். ஜெனடிக் பார்மகாலஜி எனும் துறையில் முன்னோடிகளாக விளங்கினர். விஷ்ணு திடீரென்று காணாமல் போய்விட்டான். அவனை மொனாக்கோ ரயில் நிலையத்தில் கடைசியாக பார்த்திருக்கிறார்கள். அவன் ரயிலில் ஏறியதற்கான சாட்சி இருந்தது, எங்கும் இறங்கியதற்கு சாட்சியிடே இல்லை. சரி, சாயாவின் கடிதம் என்னாயிற்று? நடந்த கிளைவரங்களுக்கு இடையில் யாரோ அதை ஒரு பெட்டியில் போட்டு மூடிவிட்டார்கள். பல ஆண்டு காலம் பிரிக்கப்படாமல் இருந்த கடிதம் ஒரு நாள் அபிராமியின் கையில் கிடைத்தது. அபிராமி மிக பொறுப்புடன் அக்கடிதத்தை சோமுவிற்கு கொரியர் செய்தாள். அதை ஆர்த்தி பெற்றுக் கொண்டாள். சாயான்றது யாரு? யார் சாயா? சாயா யாருன்னு உனக்கு தெரியாதா? ஓ எஸ். நைதுல் பத்திரிகையில கொஞ்ச நாள் எனக்கு கீழே ட்ரெயினியா ஒர்க் பண்ணா. ஏன் கேக்குற? ஓஹோ, என்னது இது? என்னது? நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்த ஜென்மத்தில் சொல்ல முடியாது, அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம். அப்படி நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? ஆமாமா, மறுபிறவியில நம்பிக்கை இருக்கா, அதான் கேட்டேன். போய் சொல்ற. அதான் இந்த பதில். இல்ல இந்த நீ வேற ஏதோ கேட்டிருக்க. என்னது? வேற என்ன கேட்ட? என்னையே கேக்குறியா? நீ என்ன கேட்டேன்னு சொல்லு. இல்லம்மா, நான் அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் கிடையாது. போய் சொல்ற. அம்மா கொஞ்சம் கீழே வாங்களே. என்னம்மா, நீ என்ன ஏமாத்தல? இல்ல. அப்ப அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லு. இது பாரு. அவ அழகா இருப்பாளா? இல்ல. அசிங்கமா இருப்பாளா? இல்ல, அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப அழகா இருப்பா. என்ன விட அழகா இருப்பாளா? நீ இது பாரு, அவ 2 மாசம் தான் அந்த ஆபீஸ்ல இருந்தா. 2 மாசமா? 15 வருஷம் கழிச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா?
ரமணிய ஞாபகம் இருக்கா? எந்த ரமணி? வெங்கட் ரமணி. ஆம்பளைங்க பேர் எல்லாம் ஞாபகம் இல்ல, பொம்பளைங்க பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. இது பாரு, அவ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கே போல. அப்ப 2 பேரும் ஒன்னா சுத்துனீங்களா வெளியில? ஐயோ, இங்க பாரு, இப்படி எல்லாம் அப்போதுதான் அவனது கேள்விக்கு அவனுக்கே விடை கிடைத்தது. மறுபிறவியில் நம்பிக்கை பிறந்தது. சென்ற பிறவியில் என்ன பாவம் செய்தோமோ என்று சிந்திக்க துவங்கினான் சோமு.